என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணி. சிஎஸ்ஐ டிஏ பயனாளிகள் நலசங்கத்தின் சார்பில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, சிஎஸ்ஐ டிஏ கம்பெனியின் கீழ் செயல்படும் சுவிசேஷ துறையில் நடக்கும் பல மோசடிகளை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய யூடியூப் சேனலை குறித்து நம்முடைய யூடியூப் சேனலான நேருக்கு நேர் பேசுவோம் நேர்பட பேசுவோம் என்ற யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் இந்த தெளிந்திய திருச்சபையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு தெளிவாக உங்களுடைய பார்வைக்கு வரும். அப்போதான் நீங்க தென்னிந்திய திருச்சபையில என்ன நடக்கிறது, என்னென்ன காரியங்கள் நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். நன்றி. அன்பானவர்களே, இன்றைய நாளில் தென்னிந்திய திருச்சபை சிஎஸ்ஐடிஏ கம்பெனியின் கீழ் செயல்படும் சுவிசேஷ துறையின் கோவை கிளையில் நடக்கிற மிகப்பெரிய மாபியா கும்பலின் தில்லாலங்கடி வேலைகள், திருட்டுத்தனங்கள், திருட்டு, உருட்டு, பொரட்டு, இப்படிப்பட்ட காரியங்களை தான் பார்க்குறோம். சிஎஸ்ஐடிஏ கம்பெனி சட்டப்படி ஒரு ஆயர், சுவிசேஷ பணியாளர், ஆயர் கிடையாது, சுவிசேஷ பணியாளர் தவறு செய்தால் சாகும் வரை தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சட்டத்தில் எழுதியிருக்கிறாங்க. இது எதனாலன்னா அப்பதான் உண்மையா இந்த மக்களுக்கு நல்ல விஷயங்களை இவங்க செய்வாங்க அப்படிங்கிற ஒரு காரியத்துலதான் மிஷினரிகள் அன்னைக்கு இந்த சிஎஸ்சி தொண்டு நிறுவனத்தை சிஎஸ்ஐடிஏ பயனாளிகள் நலச்சங்கம் மூலமாக நம்ம என்ன பண்றோம், வெளியே ஒரு சில காரியங்களை கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம். அன்பானவர்களே, கடந்த 2 மாதங்களாக கோவை திருமண்டலத்துல கடந்த 1.5 வருடம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு உண்டாக்குன ஒரு சம்பவம். சுவிசேஷ பணியாளன் பிஎஃப் மற்றும் சம்பளம் வாங்கும் சுவிசேஷ பணியாளன் பிரின்ஸ் கால்வின் மூலமாக நடந்த மிகப்பெரிய ஒரு தலைக்குனிவு. தென்னிந்திய திருச்சபைக்கு ஏற்பட்ட அவமானம். காரணம், 2 திருமணம் செய்து விவாகரத்து பெறாத இன்னொருடைய மனைவியை விவாகரத்து செய்த அந்த ஒரு சம்பவத்தில் அந்த பரபரப்பு அடங்கி ஓய்வதற்குள் மீண்டும் ஒரு சர்ச்சையில் சிக்கினார். மீண்டும் அவர் சர்ச்சையில் சிக்கினது எப்படின்னா, ஆலய வழிபாட்டுல, ஆலயத்துடைய வழிபாட்டுல, சொற்பொழிவுல இந்து மதங்களை குறித்து அவதூறு பேசி இந்து மத கலாச்சாரங்களுக்கு விரோதமான எதிரான காரியங்களை சொன்னதுனால மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டம்லாம் நடந்துச்சு. திருச்சபை மக்கள் மத்தியில ஒரு போராட்டம் நடந்துச்சு, உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினாங்க. அப்புறம் ஒவ்வொரு இந்து அமைப்புகளும் ஒவ்வொரு அமைப்புகள் இந்துத்துவ அமைப்புகள் சார்ந்த இந்து கடவுளை சார்ந்த அமைப்புகள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு போராட்ட களத்துல இறங்கினாங்க. அப்போ கோவை ரேஸ்கோர்ஸ் போலீஸை சேர்ந்த காவல்துறையை சேர்ந்த ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு உயர் பதவியில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு முகநூல்ல பார்த்ததுல கேள்விப்பட்டு இந்த பிரின்ஸ் காலின் மேல வெளிவர முடியாத பிரிவுகளை வழக்கு பதிவு செய்யறாங்க. வழக்கு பதிவு செய்து எஃப்ஐஆர் போடப்பட்டு இன்றோட 54 நாட்கள் ஆயிடுச்சு. தேதி பார்த்தீங்கன்னா 23/8/2024. இன்றோடு 54 நாட்கள் ஆச்சு. ஏன்னா கோவை நீதிமன்றத்துல 3 தடவை என்ன ஆச்சுன்னா அவருடைய பெயில் கேன்சல் ஆச்சு. 2வது முறையாக அடுத்து கோவை மாவட்டத்துல பெயில் கேன்சல் ஆனால அப்புறம் என்ன பண்ணாரு, இங்க சென்னைக்கு போறாரு. சென்னை உயர் நீதிமன்றத்திலையும் பெயில் கேன்சல் ஆகுது. அந்த பெயில் கேன்சல்ல இப்ப திரும்பவும் பெயிலுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அது நம்முடைய சிஎஸ்ஐடிஏ பயனாளி நலச்சங்கம் இன்றையும் பெட்டிஷன் போடுது, அவருக்கு பெயில் கொடுக்க கூடாதுன்னு. ஏன்னா இவர் தொடர் குற்றவாளியா இருக்காரு, தொடர் தவறுகள் செய்கிறவரா இருக்கிறாரு. இது தவறு செய்வதும் எஃப்ஐஆர் வாங்குவதும் மக்களை மிரட்டுவதும் வாடிக்கையா வைத்து கொண்டு இருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட நபர்கள் திருச்சபையில இந்த உன்னதமான
சுவிசேஷ பணிக்கு வந்து தகுதியற்றவர்கள், இவர்களை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும். இப்போ என்ன ஒரு கேள்வினா, இப்போ பிரின்ஸ் கால்வின் இதுவரை காவல்துறையால கைது செய்ய முடியவில்லை. இது வந்து காவல்துறை வந்து இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகள் சொல்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு சாதகமான பதில் இல்லை. மக்களுடைய நம்பிக்கைகளை சீர்குலைக்கிறதுக்கும் மக்களிடத்துல இருக்கிற அந்த காவல்துறை மேல அந்த நம்பிக்கையற்ற ஒரு செயலை காண்பிப்பதாக இந்த பிரின்ஸ்காலுடைய 54 நாட்கள் தலைமறைவு இருக்கிறது. இந்த சம்பவம் 54 நாட்கள் தலைமுறை இருக்கிற சம்பவத்துல இவர் மீது எந்தவித துறை சிஎஸ்ஐடிஏ கம்பெனி சட்டப்படி இவர் மீது எந்தவித நடவடிக்கையும் இந்த துறையுடைய சிஎஸ்ஐடிஏ கம்பெனி பிஎஃப் மற்றும் சம்பளம் வாங்குற மேனேஜர் பதவி இருக்கிற கோவை மாவட்டத்துடைய மேனேஜர் பதவியில் இருக்கிற கங்காணி தீமூர்த்தி ரவீந்தர் வந்து இதுவரைக்கும் நடவடிக்கை இல்லை. காரணம், நடவடிக்கையோ சஸ்பெண்ட் ஆடுறோ இல்லை, எந்த விதமானதும் இல்லை. ஆனா தொடர்ந்து இவருக்கு அவரு தலைமறைவான நாட்கள்ல இருந்து இது வரைக்கும் என்ன பண்றாங்க, சம்பளம் கொடுக்குறாங்க. இது சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா தீமூர்த்தி ரவீந்தருடைய காசோ இல்லைன்னா அந்த திருச்சபையில இருக்கிற செக்ரட்டரி பொருளாளர் சொல்லி ஒரு போலியா வர அந்த அந்த திருட்டு கும்பலுடைய சொந்த பணம் கிடையாது. திருச்சபை மக்கள் வந்து உதாரத்துவமாக கொடுக்கிற காணிக்கை காசுல இருந்தா இவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கப்படுது. இது வந்து திருச்சபை மக்கள் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட சம்பளம் வாங்குற பிஎஃப் மற்றும் சம்பளம் வாங்குற இந்த சுவிசேஷ பணியாளர் பிரின்ஸ் கால்வின் இவருடைய சகபாடிகள் கோவை இம்மானுவேல் ஆலயத்தில் இருக்கிற ஒரு திருட்டு கும்பல், மொல்லமாரிக்கு முடிச்சவைக்குத்தனத்துக்கும் பேர் போன திருட்டு கும்பல், அங்க வருகிற மாபியா கும்பல், ரவுடி கும்பல், அங்க வருகிற எல்லா காரியங்கள்லயும் சேட்டை பண்ற ஒரு திருட்டு கும்பல் என்ன பண்றது அங்க இருக்காங்க. யாருன்னா கமிட்டின்னு சொல்ற பேர்ல இருக்காங்க. இந்த கமிட்டில இருக்கிற இந்த களவாணி பயலுக்கு என்ன பண்றாங்கன்னா, கடந்த மாதமும் சம்பளம் கொடுக்குறாங்க, இந்த மாதமும் சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த சம்பளம் கொடுக்கறதுல எப்படி எல்லாம் மோசடி பண்றாங்க பாருங்க. இந்த சம்பளம் கொடுக்கறதுக்கு வந்து யாரு அப்பாயின்மெண்ட் யாரு வந்து பச்சை கொடி காட்டுறான்னா பிஷப் தீமூர்த்தி ரவீந்தர். பிஷப் தீமூர்த்தி ரவீந்தர் தான் என்ன சொல்றாருன்னா, நீ சம்பளம் கொடுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா அந்த தென்னிந்திய திருச்சபை கோவை கிளையில இருக்கிற பொருளாளர் அமிர்தா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, கேட்டா எனக்கு தெரியாதுங்கிறாரு. அப்போ இந்த நிர்வாகம் எவ்வளவு சீர்கேடா இருக்கிறது, எவ்வளவு மோசமா இருக்கிறது. ஏன்னா எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுன்னு சொன்னா அப்ப யாருதான் எவன் தான் இந்த நிர்வாகத்தை சரியா கொண்டு போறது? எவனுமே கிடையாது. எந்த திருட்டு பயிலும் கிடையாது, இல்ல களவாணி பயில்களும் கிடையாது. எல்லாம் களவாணி பயில் இல்லாத இருக்காருங்க. அவனுக்கு கிடைக்கல, அவன் கலந்துக்கணும். அவனுக்கு என்ன கிடையாது, அதை சுருட்டிட்டு போனோம். இதுதான் கோவை திருமண்டலத்துல நடக்கிற மிகப்பெரிய மோசடி. இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா, சம்பளம் கொடுக்கும்போது ஒருத்தருடைய சம்பளம் வந்து அவங்களுக்கு செக் போட்டு கொடுப்பாங்க. அதை செக் போட்டு கொடுக்கும்போது அவங்களுடைய அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகும். பிரின்ஸ் கால்வின் வந்து கோவை காவல்துறையால இன்றைய 54 நாட்கள் தேடப்பட ஒரு குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட பின்பும் பிஷப் தீமூர்த்தி ரவீந்தர், கங்காணி தீமூர்த்தி ரவீந்தர் அவரை காப்பாற்றுவதற்காக பலவேறு கட்டமான போராட்டங்களை செய்து வருகிறார். ஏன்னா பிரின்ஸ் கால்வினை அவர் காப்பாற்றவில்லை என்றால் தீமூர்த்தி ரவீந்தர் செய்த பல்லாயிரம் கோடி ஊழல்கள் வெளிவந்துவிடும். இந்த ஊழலை மறைப்பதற்காக தீமூர்த்தி ரவீந்தர் பிரின்ஸ் கால்வினை காப்பாற்றுவதற்குண்டான வேலைகளை செய்து வருகிறார். இது வந்து தெல்ல தெளிவாக நடக்கிறது. ஏன்னா இந்த பிரின்ஸ் கால்வின் வந்து கோவை காவல்துறையாளர் பிணையத்தில் வர முடியாத குற்றம் புரிந்து இருப்பதால் இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒவ்வொருடைய வீடுகளுக்கும் ஒவ்வொரு ஆதரவாளர்கள் வீட்டிலையும் போய் பண்றாங்க, போய் அடைக்கலம் அடைகிறாங்க. ஆனா இந்த சம்பவத்துக்கு பின்னாடி கோவை காவல்துறைக்கு மிகுந்த மன உளைச்சலை கொடுக்கிற விதமாக இந்த திருட்டு கூட்டங்கள் செயல்பட்டு வருகிறது. இதுல ஒரு முக்கியமான விஷயம்னா, இவர் மீது கோவை காவல்துறை எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அவங்களை தேடும் குற்றவாளி அறிவிக்கப்பட்ட பின்பும் இவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்காமல்
இந்த கங்காணி பிஷப் தீமோத்தி ரவீந்தர் மௌனம் காப்பது வேடிக்கையாக இருக்கிறது. இவருக்கு சம்பளம் கொடுக்க கூடாது. சிஎஸ்ஐடி கம்பெனி சட்டப்படி இவருக்கு சம்பளம் கொடுக்க கூடாது. இவரை பணியிடை நீக்கம் செய்யணும். சஸ்பெண்ட் பண்ணி என்ன பணியிடை நீக்கம் செய்வாங்க. இவர் மீது போடப்பட்ட எஃப்ஐஆரை இவர் குற்றமற்றவர் என்று நிரூபித்தால் மட்டுமே திரும்ப பணியில் சேர்த்துக் கொள்வாங்க. இது சட்ட ரீதியான நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலையும் அப்படிதான் சொல்றாங்க, கம்பெனி சட்டப்படியும் அப்படிதான் சொல்றாங்க, சிஎஸ்டி கம்பெனி சட்டத்திலையும் இதைதான் சொல்றாங்க. ஆனா இந்த மாஃபியா கும்பல், இந்த கமிட்டி சொல்லுது, கமிட்டி சொல்லி இருக்காங்க பாருங்க, இந்த களவாணி பயலுக, இந்த திருட்டு கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, மறைமுகமாக பிரின்ஸ் கால்வினுக்கு அனைத்து உதவியும் செய்து கொண்டு வராங்க. பண உதவியாலும் சரி, அந்த கேஸ்ல ஜாமீன் எடுக்கிறதுக்கும் மற்ற எல்லா காரியங்களுக்கும் பல்வேறு காரியங்கள் செஞ்சு வராங்க. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா, இவருக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, சம்பளம் கொடுக்க கூடாது. ஆனால் இவருக்கு சம்பளமும் இவருக்கு உண்டான தேவைகளும் இவருக்கு உண்டான காரியங்களையும் செய்து கொடுக்கற யாரு முன்னணியில் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தற்காலமா ஒரு 1000 அங்க வேலை செய்றாரு, தீமோத்தி சுப்பிரமணியன். இந்த சூம்பி போன தீமோத்தி சுப்பிரமணியன் என்ன பண்றாருன்னா, நெப்ட் பண்றாரு. நெப்ட் பண்ணக்கூடாது. சிஎஸ்ஐடி சட்டப்படியும் சரி, கோயம்புத்தூர் டைஸ் சட்டப்படியும் சரி, என்ன பண்றாங்கன்னா, என்ன பண்ணணும்னா சம்பளம் அவங்களுக்கு செக் போட்டு கொடுப்பாங்க. ஆனா இவரை காப்பாத்துறதுக்காக இந்த தீமோத்தி சுப்பிரமணியங்கிற ஒரு வீணா போனவன் 1000ங்கிறான். அவன் என்கிறான் சுவிசேஷ பணியாளன். இந்த திருட்டு பையன் என்ன பண்றான்னா, இந்த களவணி பையன் சம்பளத்தை என்ன பண்றான், அனுப்புறான். போன மாசம் அனுப்பியிருக்கிறான், இந்த மாசம் அனுப்புறான். இதுக்கெல்லாம் துணை போறது யாருன்னு பாத்தீங்கன்னா, பொருளாளர் ஆனந்தகுமாரும் செக்ரட்டரி ஜெயக்குமார், இந்த 3 களவாணிகளும் சேர்ந்து என்ன பண்றானுங்க, இந்த திருட்டு கும்பல் யாரையும் கேட்காம, யாருக்கிட்ட எதையும் ஒபேர் பண்ணாம, மக்களை மதிக்காம, மக்களுடைய காணிக்கை பணத்தை எடுத்து களவாணிகளுக்கு கையில கொடுக்குறானுங்க. பிரின்ஸ் காலின் சம்பளம் பாத்தீங்கன்னா 73,000 ரூபாய் இருக்குது, மாச சம்பளம் கொடுக்குறாங்க. 73,000 ரூபாய்க்கு இந்த திருட்டு போய் என்ன வேலை செய்யறான்? ஒரு வேலையும் கிடையாது. 3 வேலை தின்னுட்டு எரும மாடு மாதிரி இருக்குமே தான் மிச்சம். ஒரு வேலையும் கிடையாது. வாரத்துல ஒரு மணி நேரம் என்ன பண்ற, ஒரு மெசேஜ் கொடுக்கணும், ஊர்ல இருக்க அத்தனை வம்பையும் இழுத்து வைக்கணும், அத்தனை கலாச்சார சீரலை இழுத்து வைக்கணும், மக்களுக்கு விரோதமான காரியங்களை செய்யணும், கேஸ் ஏகப்பட்ட கேஸ் வாங்கணும், எஃப்ஐஆர் போடணும். அப்புறம் இதுக்கு பின்னாடியே அவனுக்கு அலையணும். இவன் எங்க சுயசேத பணி செய்வான்? இவனுக்கு என்ன வேலை இருக்குது? இதுல போக ஒவ்வொரு ஸ்கூல்லையும் கரஸ்பாண்டன்ட், காலேஜில் கரஸ்பாண்டன்ட், செக்ரட்டரி, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு. இந்த பொறுப்புகள்லாம் பல லட்சங்கள் கைமாறு. அப்போ இவருக்கு சுவிசேஷ பணியாளனுக்கு சம்பளம் 73,000, இது போல கிம்பளம். இந்த கிம்பளம் பாத்தீங்கன்னா லட்சங்கள் தாண்டி. அப்போ இந்த சொகுசு வாழ்க்கையில இருக்கிற இந்த சொகுசு வாழ்க்கையில எதிர்பார்த்துருக்குதா ஆயர்கள் என்ன பண்றாருன்னா, இந்த சுவிசேஷ பணியாளர்கள்லாம் இந்த பதவிகளுக்கு போட்டிக்கு வர்றாங்க. இப்போ இவர் இந்த பிரின்ஸ் கால்வினுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு யாருக்கிட்டையும் அனுமதி வாங்கல. அனுமதி வாங்காம தான் தீமோத்தி என்கிற சுப்பிரமணி என்கிற இந்த வீணா போனவன் இவனே என்ன பண்றான், நெப்ட் பண்ணி கொடுக்குறான். இவனுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இது அவங்க அப்பா வீட்டு கம்பெனியா இது? இல்லைன்னா ஆனந்தகுமாரோடைய சொந்த ப்ராப்பர்ட்டியா, ஜெயக்குமாரோடைய சொந்த ப்ராப்பர்ட்டியா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல மாஃபியா கும்பல் மாதிரி மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இதுல இன்னொரு பாருங்க, பிரவீன், அவன் என்ன, விமல் பிரவீன் அறிவழகன். இந்த தேவாலயத்தை சுத்தி ஒரு மிகப்பெரிய கேடி, என்னன்னா ஒரு குற்ற பின்னணியுள்ள நபர்கள்லாம் இதெல்லாம் சுத்தி இருக்கிறானுங்க. ஏன்னா இந்த அறிவழவன் என்பவர் பாத்தீங்கன்னா வேலைக்கே போறதில்லை. அது பல வருடங்கள் ஆச்சு. காலையில கிளம்பி வந்துடுறது, அங்க இம்மானுவேல் ஆளுநர் உட்காந்து வாய் பார்க்கறது, அங்க வர்ற கான்ட்ராக்ட் வேலையெல்லாம் எடுத்துக்கிறது, மண்டபம் அதுன்னு எல்லா கான்ட்ராக்ட் வேலையும் எடுத்துக்கிறது, மக்களை மிரட்டி என்ன பண்றது, ஒரு தனி கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த இம்மானுவேல் தேவாலயத்தை வச்சிருக்கிறாங்க. இதுல வர்ற பணங்களால் எடுத்து சொகுசு வாழ்க்கை அனுபவிச்சுக்கிட்டு இந்த அறிவழகனும் அப்புறம் விமல் பிரவீன், இந்த மாபியா கும்பல் என்ன செய்ய ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு மக்கள் கொடுக்குற காணிக்கைகளை, நன்மை செய்யறதுக்கும் தொண்டு செய்யறதுக்கும் கொடுக்குற காணிக்கைகளை எடுத்து சுகபோக வாழ்க்கைகளையும் பார்லையும் தண்ணி பப்புலையும் என்ன பண்ணாங்க செலவு பண்ணிக்கிட்டு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மிக 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 பெரிய அளவுல மோசடிகள் செய்து வராங்க.
இதுல என்ன ஒரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இவருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு அனுமதி யார்கிட்ட வாங்கினாங்க? இந்த மாபியா கும்பல் தீமூர்த்தி, சுப்பிரமணியம், செக்ரட்டரி ஆனந்தகுமாரும், செக்ரட்டரி ஜெயக்குமார், பொருளாளர் ஆனந்தகுமார், இந்த களவாணி கும்பல்லாம் சேர்ந்து செஞ்ச தில்லாலங்கடி வேலைகளும் இன்னும் மிகப்பெரிய சம்பவங்களும் அடுத்தடுத்த பதிவுகளை உங்களுக்கு நாங்க தகவல் சொல்றோம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுவோம். அன்பானவர்களே, இம்மானுவேல் தேவாலய சபை மக்களுக்கு உங்களுடைய காணிக்கைகளை கள்ளர்கள் கைகளில் கொடுக்காதீர்கள். சரியான இடங்களை விதைங்க. இந்த திருட்டு கும்பல்கிட்ட நீங்க கொடுக்காதீங்க. ஏன்னா சட்டங்களை மதிக்கிறது இல்ல. ஒரு மோசடியான ஒரு நபருக்கு பணத்தை எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. இவங்க மேல தீமூர்த்தி சுப்பிரமணியன் மீதும், பிஷப் கங்காணி தீமூர்த்தி ரவீந்தர் மீதும், பொருளாளர் ஆனந்தகுமார் மீதும், அப்புறம் செக்ரட்டரி ஜெயக்குமார் மீதும் சிஎஸ்ஐடிஏ பயனாளிகள் நல சங்கத்தின் சார்பில் குற்ற வழக்கு பதிவு செய்யப்படும். நீதிமன்றத்தில் இவர்கள் நிறுத்தப்படுவார்கள் என்பதை இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு எச்சரிக்கையாக நாங்கள் தகவலாக தெரிவிக்கிறோம். அன்பாளர்களே, மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த மாபியா கும்பல், இந்த திருட்டு கும்பலில் இருந்து திருச்சபை மக்களை மீட்பதில் சிஎஸ்ஐடிஏ பயனாளிகள் நலச்சங்கமானது அரும்பாடுபட்டு வருகிறது என்பதை இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் அடுத்த ஒரு நிகழ்ச்சி உங்களை காணும் வரை உண்மை சம்பவத்தோடு உங்களை நாங்கள் உங்கள் முன்பாக வருகிறேன். நன்றி, வணக்கம்.